டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது சந்தித்து பேச இருக்கிறார். இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இது தொடர்பான முழு விவரம். அதாவது இந்த சந்திப்பு என்பது தற்போது டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு சென்னையிலிருந்து டெல்லி வந்த மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சில நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். அந்த வகையில் சற்று முன்பு அவர் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அமித்ஷாவினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கின்ற அரசியல் நிலவரம், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த சந்திப்பின் போது இருவரும் ஆலோசிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு மாவட்டங்கள்ல பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேரணி என்பது முடிவடைய இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இது குறித்து பேச இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் எவ்வாறு வலம் பெற செய்வது என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது பேச இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு எந்த கட்சிகளை இணைப்பது, ஏற்கனவே அதிமுக பொறுத்தவரையில் 2-3 அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் முன்னணி தலைவர்கள் பிரிந்து சென்ற முன்னணி தலைவர்களை அதிமுகவில் சேர வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறியிருந்தாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இணைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அதிமுகவில் பிரிந்து சென்ற அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை அதிமுகவில் இணைக்காத பட்சத்தில் பாஜக அதிமுக கூட்டணி என்பது எவ்வாறு இருக்கும், பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக அதை அமைப்பது எப்படி என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலில் 233 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகளை கேட்பது என்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 40 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அதிமுகவை பொறுத்தவரையில் 25 to 30 தொகுதிகளை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கட்சியின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.